ஏன்னா மார்க்கண்டேய மகர்ஷிக்கு வெகு நாட்களாக ஒரு கேள்வி, பிரளயம் எப்படி இருக்கணும் தெரியணும். இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டவுட் இருக்கு, பிரளயம் எப்படி இருக்குன்னு தெரியும். பெங்களூர்ல மழை காலத்தை வந்து பார்த்தா தெரியும். அது அவ்வளவு இது பெருமாள் எல்லாம் பிரார்த்திக்கணும். அதனால இப்படி பிரளயம் எப்படி இருக்குன்னு தெரியும். உடனே பகவான் பிரத்யட்சமான நரநாராயண பர்வதத்தின் அடிவாயில் பிரத்யட்சமாய் பகவான் கேட்ட, கண்ணை மூடிக்கொண்டார். உடனே பெருமாள் கேட்ட, அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதன் எல்லாம் நடத்தி கொடுப்பார். கண்ணை மூடிக்கொண்டார், கண்ணை திறந்தார். பிரளயமே நடந்துருக்கு. எல்லா மரங்கள்லாம் கீழே விழுது, பாறைகள்லாம் கீழே உருண்டு விழுது, நதிகள்லாம் விழுது, எல்லாம் இப்படி ஓடும்போது இவர் மட்டும் இப்படி ஸ்விம் எல்லாம் பண்ணிட்டு அங்க பாருங்க ஒரு சின்ன ஐலண்ட், அதுல அழகான ஒரு வடவிருஷம், அதுக்கு கீழே ஏதோ இலை கீழே விழுந்த மாதிரி இருக்கு, ஒரு நீலரத்னம் போல் என்னவோ அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபாஸ்டா இவர் போய் அந்த குழந்தைய பார்த்தார். அந்த குழந்தைய பார்த்தோம்னா, ஐயோ இந்த குழந்தை மட்டும் குழைச்சுட்டு யாராவது குழந்தையோ நீ யார் அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்டார். இது வேஸ்ட் கொஸ்டின், குழந்தைக்கு எங்க பேசுறீங்க? அதனால ஜென்ரலி யாருக்கு எல்லாரும் கேட்பா, யார் யாருன்னு பாரு யாருன்னு பாரு, 20 நாள் குழந்தை அப்பா பாரு யாரையோ பார்த்து, அதனால அப்பா பார்த்து அம்மா பாரு பேரை சொல்லு, பேரை சொல்ற மாதிரி வருவீங்க. அதனால இவர் அந்த குழந்தைய கேட்டார். மார்க்கண்டேயர் பார்த்த விஷயத்தை வனபர்வால மகாபாரதத்தை எடுக்கிறார் வியாசர். அந்த குழந்தை வந்து மார்புல மகாலட்சுமி காமிச்சுதான். அப்புறம் டக்குன்னு புரியல. அந்த குழந்தை கால் கட்ட விரலை எடுத்துட்டு சூப்பிங். யார் பார்த்தாங்க? மார்க்கண்டேயர் பார்த்தா, டிஎஸ்ஆர் பார்த்தா. தாத்தா அதை எடுத்து அது இப்படி பூசி பேசாதி பாலமா 3 மாதிரி பேர் உற்சவர் மாதிரி ஆயிடுவார். அதனால அந்த குழந்தை கால் கட்ட விரல் எடுத்து சூப்பிங்க. உடனே ஒருத்தர், isn't this quite unhygienic? This isn't right. This isn't right. Yeah. நாராயண தீர்த்தர் கேட்டார் தரங்கத்தை, ஏன் குழந்தை தன் கட்ட விரலை எடுத்து சூப்பிக் கொண்டது? வரவாழ்னா பெருமாளை பார்த்து திருவடி ஜாமுன் மாதிரி, ஜிலேபி மாதிரி, பூத்தரை குழு மாதிரி, லட்டு மாதிரி, ஏதோ மாதிரி பெருமாள் நம்ம திருவடியில் இவ்வளவு ஸ்வீட் இருக்கா அப்படின்னு அவரே தரங்கத்துல இருக்கிற இவ்வளவுக்கு ஸ்வீட் மாதிரி இருக்குங்கிறாளே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்படி அந்த பகவான் ஆளிலையில் ஒரு குழந்தையாக துயின்றான். మర్రాకుని పేరు. తెలుగు భాషలో మర్రాకు అంటే அந்த వటవృక్షத்துல ఉన్న பத்திரம். தொல்லியுனு மர்ராக்கு அப்படின்னு அன்னமய்யர் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பகவானை ஆலையில் துயின்ற கண்ணனாக பாவித்து ஒரு தாலாட்டு பாடினதை தியாக பிரம்மம் ஸ்ரீரங்க வீதிகளில் நடந்து கொண்டு செல்லும் போது ஸ்ரவணித்தார். கலிகே காவேரி கலிகே காவேரி